இன்னைக்கு மார்ச் 10 ஃபேமஸ் அமெரிக்கன் நர்ஸ் மற்றும் மனிதநேய ஆர்வலர் லிலியன் டி வால்ட் அவர்களோட பர்த்டே. அமெரிக்காவில் 1867 பிறக்கிறாங்க. பிரெஞ்சு ஜெர்மன் மொழிகள் கற்றுக்கிறாங்க. 1891 நியூயார்க் செவிலியர் பயிற்சி பள்ளியில் பட்டம் வாங்குறாங்க. ஆதரவற்ற சிறுவர் மனநல காப்பகத்தில் சிறிது காலம் சேவை செய்கிறாங்க. ஏழை மக்களுக்கு நர்சிங் வகுப்புகள் எடுக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஹென்ரி ஸ்ட்ரீட் செட்டில்மெண்ட்டுங்கிற அமைப்பையும் உருவாக்குறாங்க. இவங்க சேவைக்காக நிறைய நன்கொடைகள் கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த அமைப்பில் 27 செவிலியர்கள் வேலை பார்க்குறாங்க. அரசு பள்ளியில் செவிலியர் பயிற்சி கொடுக்கணும்னு யோசனை பண்ணுறாங்க. அதோட விளைவாக நியூயார்க் போர்ட் ஆஃப் ஹெல்த்துங்கிற அமைப்பு நிறுவப்படுது. இதுதான் உலகத்தின் முதல் பொது செவிலியர் அமைப்பாக கருதப்படுது. செவிலியருக்கான காப்பீட்டு திட்டத்தையும் அறிமுகப்படுத்துறாங்க. இவங்களோட ஒர்க்ஸை பற்றி நிறைய புக்ஸ் வெளிவந்திருக்கு. அமெரிக்கன் ஹால் ஆஃப் ஃபேம்ல இவங்க ஸ்டாச்சு வச்சிருக்காங்க. 1922 தலை சிறந்த 12 பெண்களில் ஒருத்தராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இன்னைக்கு இவங்களோட பர்த்டே. இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே.